வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி வைத்து பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா, சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, காவல்துறை, சட்டம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், சட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவில் பேசிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன், மாற்றம் மட்டும்தான் மாற்றம் இல்லாதது, மற்றவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றம் என்பது நல்லதுக்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதியை நிலைநாட்டவும் குற்றம் புரிந்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்குவதற்காக இருக்க வேண்டும் என்றவர். புதுச்சேரியில் போதையினால் சிறுமி வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தால் கொதித்து போனும். அதற்குள்ளான தண்டனையை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்று எல்லோரும் ஆவேசப்பட்டோம். ஆனால் நடைமுறையில் சாத்தியமா? நாம் நினைத்த மாத்திரத்தில் நீதியை நிலைநாட்ட இது முடியாட்சி அல்ல, இது குடியாட்சி. ஆனால் அதற்காக சட்டங்கள் செம்மைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற சட்டங்களில் பெரிய வழக்கறிஞர்கள் கூட குற்றவாளிகளின் சார்பாக வாதிடும் பொழுது தப்பிப்பதற்கான அதிக வழிமுறைகள் உள்ளதே தவிர தண்டிப்பதற்கான வழிமுறைகள் குறைவாகத்தான் உள்ளது. அதனால்தான் இந்த சட்ட சீர்திருத்தங்கள் என்பது அத்தியாவசியமாகி உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையும் நிரபராதி விடுதலை செய்யவும் ஜெர்மனி நாட்டில் உள்ள குற்றவியல் சட்டங்கள் போல் இங்கு அமல்படுத்துகின்றோமா? அப்போது யாரையும் தண்டிக்க முடியும் என்ற நிலை உருவாகும் என்றவர். எந்த தவறை வேண்டுமென்றாலும் செய்யலாம், பணம் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும். இப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் குற்றத்திற்கு தயாராகினால் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தாலும் நல்வழிப்படுத்த முடியாது என்றார். நான் காவல்துறை அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளேன். புதுச்சேரியில் கஞ்சா இல்லாத பூஜ்ய நிலை இருக்க வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்களின் மன உளைச்சல் பிள்ளைகள் படிப்பதை விட போதைப் பொருட்களில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான். அதேபோல் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றேன். காவல்துறை எந்தவிதமான தொழில்நுட்பம் கேட்டாலும் அதை இந்த அரசு செய்து தரும். அதே நேரம் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகின்றீர்கள் என்பது கூர்ந்து கவனிப்பேன் என்றவர். ஒரு தேர்தல் என்றால் மக்கள் வாக்களிக்க உள்ளார்கள், அவர்களிடம் வாக்கு கேட்க வேண்டும். ஆக இவ்விரண்டிற்கும் செலவு செய்ய வேண்டுமா என்ற சிந்தனை சமூகத்தில் வேண்டும். யார் அதிகமாக பணம் செலவு செய்கின்றார்களோ அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற நிலை உருவானால் ஒருத்தரும் செலவு செய்ய மாட்டார்கள் என்றார். தேர்தலில் யார் அதிகம் செலவு செய்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என பத்திரிகைகள் எழுதுகின்றன. பத்திரிகைகள் கூட செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றவர். பத்திரிகைகளின் தர்மம் கூட காசு கேட்ப நல்ல மாற்றத்தை விட்டுவிட்டு மோசமான மாற்றத்தை தன்னாக்கி கொள்கின்ற நிலையை பார்க்கின்றோம் என்றார். மேலும் யூடியூப் மிகப்பெரிய வருமானம் வரும் தொழிலாக மாறிவிட்டது. இன்று புதிதாக வருகின்றார்கள். போதி மரத்து புத்தரை போன்று அகங்கார தோணியில் பேசுபவர்களை தான் பார்க்க முடிகின்றது. இவர்களை சமூகம் அங்கீகரிக்க கூடாது. ஆக மாற்றம் வேண்டும். சமுதாயத்தில் சீர்திருத்தம் வராமல் சமுதாயத்தை சீர்படுத்த முடியாது. சீர்திருத்தங்கள் சமுதாயத்தின் நலனை மட்டுமே சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே மகத்தான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது என பேசிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன தவறு உள்ளது என்றவர். தொலைக்காட்சிகளுக்கு ரேட்டிங் குறைந்து விடலாம். தினந்தோறும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உத்தரப்பிரதேசத்திற்கு போகாதவர்கள் அதை பற்றி விரிவாக பேசுகின்றீர்கள். உட்கார்ந்த நிலையில் ஒருவரது மனநிலையை கண்டுபிடிக்கின்ற அளவில் இவர்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டார்களா என எனக்கு தெரியவில்லை. விவாதங்களின் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கு மக்களின் நலத்திட்டங்களை அமல்படுத்துவதில் எந்த அரசு பின்தங்கி இருக்கின்றது என்று எப்போதாவது ஒரு விவாதமாக நடந்துள்ளதா? ஒரு தேர்தல் முடிந்தால் அடுத்த 6 மாதத்தில் வேறு மாநிலத்தில் தேர்தல் வந்து விடுகின்றது. அதை பற்றி விவாதிக்கின்றோமா? ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் என்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அத்தியாவசியம் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றேன் என ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் நடைபெற்ற குறைதீர்ப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்களின் புகார்களை தெரிவித்தனர். அப்பொழுது பொதுமக்கள் அளித்த புகார் மீது விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியம் மற்றும் பாலச்சந்தர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் வேதஸ்தானம். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதியுலா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் பிரணாம்பிகை யானை வாகத்தில் எழுந்தருளி
பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் பிரணாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா வந்தார். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ மத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தைச் சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ரேம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ரேம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி ரேம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ரேம்போ நேற்று திடீரென உயிரிழந்தது. ரேம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கு மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர். மேலும் தனது செல்லப்பிராணி ரேம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார். அது மட்டுமல்லாமல் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதேபோன்று வீட்டில் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ரேம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினார். உறவினர்களும் மாலையுடன் வந்து ரேம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினார்கள். இதனையடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ரேம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகின்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை இன்று காலையிலிருந்தும் பெய்து வருகின்றது. புதுச்சேரியில் நகர பகுதிகளான கடற்கரை, புதிய பேருந்து நிலையம், உப்பளம், முதலியார்பேட்டை, உழவர்கரை, கோரிமேடு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் வில்லியனூர், திருபுவனை, சேதராப்பட்டு, பாகூர், தவளக்குப்பம், காலாப்பட்டு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. காலையிலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பணிக்கு செல்வோர் சாலையோட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். இருப்பினும் 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நகர் முழுவதும் குளிர்ச்சியான ரம்யமான சூழல் நிலவி வருவதால் கடந்த 1 மாதமாக வாட்டி வதைத்த வெயிலின் வெப்பத்தால் அவதியுற்ற பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஜிப்மர் ஜூனியர் ரெசிடென்ட் மாணவர்கள் சிலர் தங்களது 3ஆண்டு முதல்நிலை படிப்பின் போது சாதி ரீதியிலான பாகுபாடு, உடல் ரீதியான தீங்கு உள்ளிட்ட துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக டீனிடம் புகார் தெரிவித்திருந்தனர். எம்டி பொது மருத்துவ தேர்வில் கடந்த 2023 டிசம்பரில் வெளியிட்ட முடிவுகளில் நடைமுறை தேர்வில் வேண்டுமென்றே தோல்வி அடையும் வகையில் பாரபட்சமாக இருந்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்நிலையில் மாணவர்களின் இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்தி இருப்பதாக கடந்த வாரம் NCSE தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்கள் எழுப்பிய இந்த புகார்கள் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க புதுச்சேரி அரசு தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குனர் ஜெனரல், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், ஜிப்மர் இயக்குனர் ஆகியோருக்கு NCSE தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுவை மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரையில் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆனால் கடற்கரையோரம் பாரம்பரிய முறையில் மீன்பிடிக்கும் வல்லம் நாட்டு படகுகள் மூலம் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதுடன் கடல் சீற்றமாக உள்ளது. இதனிடையே கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் காந்தி சிலை, கடற்கரை பகுதி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க போலீசார் அனுமதிக்கவில்லை. புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக இரவில் திடீரென மின்சாரம் தடைபட்டு வருகிறது. மின் தடையானது இரவு 10 மணிக்கு மேல் ஆரம்பித்து அதிகாலை 5 மணி வரையிலும் விட்டுவிட்டு தொடர்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். முதலியார்பேட்டை, கதிர்காமம் மற்றும் ஊரக பகுதிகளில் மின்தடை ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். இது குறித்து மின்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில், மழை, காற்று போன்ற நேரங்களில் பாதுகாப்புக்காக அவ்வப்போது மின்சாரம் துண்டிக்கப்படும். புதுச்சேரியில் பராமரிப்பு போன்றவற்றால் மின்தடை ஏற்படுகிறதே தவிர தொடர்ந்து மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றது என்றனர். கொத்தபுரி நத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு தேர் திருவிழா மற்றும் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக 9ஆம் நாள் திருவிழாவான இன்று சுவாமி திருத்தேர் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக உயர் இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர் இளஞ்செழியன், கிராமப்புற செவிலியர் கலாவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் கவுன்சிலர் ஹரிதாஸ் முன்னிலை வகித்தார். நிலையத்தின் மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் பாலசுப்ரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உயர் இரத்த அழுத்தம் தொடர்பாக பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், மருந்தாளுநர் சண்முகவேலன், செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மணக்குப்பம் மேகவர்ணா மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வளர்த்தல் நிகழ்ச்சியும் செடல் நேர்த்தி உற்சவமும் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட மணக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சுந்தரமூர்த்தி விநாயகர், பாலமுருகன், மேகவர்ணா மாரியம்மன் ஆலயங்களுக்கு வைகாசி மாத சாகை வளர்த்தல் நிகழ்ச்சியும் சடல் நேர்த்தி உற்சவமும் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பொன்னியம்மனுக்கு பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பகல் 12 மணி அளவில் சாகை வளர்த்தல் மற்றும் செடல் உற்சவமும் நடைபெற்றது. நாளை அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவமும் நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி விழாவானது நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டு தேர்தல் நெறிமுறைகள் உள்ள காரணத்தினால் அரசியல் பிரமுகர்கள், அரசியல் கட்சியினர் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் மாநில வேளாண் துறை செயலாளர் மற்றும் முதன்மை செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர்கள் கொடைக்கானல் ஏரி சாலையில் உள்ள பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. மலர் கண்காட்சியில் சேவல், மயில், ஈமுக்கோழி, வீடு உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உருவங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டு இருந்தது. ரோஜாப்பூ, கோல்டன் மேரி, சால்வியா, கோழிக்கொண்டை ஜெபுரா, பாப்பி, பேன்சி உள்ளிட்ட பல்வேறு வண்ண மலர்களும் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு தனியார் தோட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட மலர்களும், வாழைப்பழ ரகங்களும், மாங்காய் ரகங்களும், பட்டர் ஃப்ரூட், கொய்யா, ஆரஞ்சு பழம் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகளும் காட்சி பொருளுக்காக வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு அரசு துறை சார்பில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை அரசு செயலாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு 61வது மலர் கண்காட்சி விழாவினை துவக்கி வைத்து சிறப்பித்து மகிழ்ந்தார்கள். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த அரசூர், பாரதி நகர் பகுதி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் அருகில் அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்த பகுதி மக்கள் சாலையை கடந்து செல்லும் போது விபத்து ஏற்பட்டு ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். அது மட்டுமின்றி பலருக்கு உடல் உறுப்புகள் சேதமடைந்தும் உள்ளது. இதனால் பகுதி மக்கள் பாரதி நகர் பகுதிக்கு பாலம் அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை மாலை வரை அரசூர் 4 வழிச்சாலை சந்திப்பு அருகில் அமைந்துள்ள சிறு குறு வியாபாரிகள் கடையெடுப்பு செய்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதேபோல் ஆட்டோ ஓட்டுநர்கள், சுமையேற்று வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்காமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் அரசூர் மக்கள் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.